ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரத்தில் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் செய்கிற கர்த்தர், அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்குடைய சகாயம் தேவை? உங்களுடைய சகாயம் அப்படி என்று சொன்னால் உதவி, தமிழில் இன்னொரு வார்த்தை உதவி, ஒத்தாசை, இதெல்லாம் வேறு வேறு பதங்கள். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். சிலருக்கு பெயரெல்லாம் சகாயம் அப்படின்னு கூட பெயர் வச்சிருக்காங்க இல்லையா? அப்போ சகாயம், அப்போ உதவி, ஒத்தாசை செய்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்வார். அதாவது இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது என்னவென்றால், பிரச்சனைகளிலே கர்த்தர் நமக்கு சகாயம். அதை எடுத்து சொல்கிறேன் என்றால், முதல்ல அதைத்தான் நம்ம எல்லாருமே, நமக்கு சகாயம் அப்படிங்கிறது, எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனை இல்லாத மனுஷர்கள் இல்லை. வாழ்க்கையில் மனுஷர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள், பலவிதமான பிரச்சனைகள். சபையில் வரும்போது அவர் ஃபாதர் ஒருத்தர் சொன்னார், அவர் ஊழியத்துக்கு அவர் ஃபாதராகி அவரை ஒரு சபையில் போடும்போது அவர் போய் பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கம் பண்ணுற சமயத்தில் ஆழமான வசனத்திலிருந்து ஆழமான தெய்வீக காரியங்கள் எல்லாம் அப்படி பேசியிருக்கிறார். நீங்கள் சரி ஆகணும், அவர் நல்லதான் பேசினார். கட்டுகள் அவிழ்க்கப்படணும், நீங்களாம் கட்டப்பட்டவங்க இருக்கீங்களே, இன்னும் சொல்ல போனால் ரட்சிப்புக்கு அடிப்படையாக காரியங்களோடு கூட அவர் பேசியிருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப தீவிரமாக நீங்கள் மனம் திரும்பணும் அப்படி இப்படின்லாம் பேசினார். அப்படிலாம் பேசி முடித்த ஒருபாடு பேசுகிற சமயத்தில் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்களாம். முகத்தில் கொஞ்சம் கூட யாருக்குமே ஒரு சந்தோஷம் இல்லை. அவர் ரொம்ப எல்லாம் மக்கள் சீரியஸாக இருந்தாங்க. முடிச்சுட்டு அப்படியெல்லாம் பேசாமல் போயிட்டாங்களாம். அப்புறம் ஒரு படிப்பறிவில்லாதவர், ஒரு வயதானவர், அவர் வந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, சாமி நான் ஒன்று சொல்கிறேன் கோபிச்சிக்காதங்கன்னாராம். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் சொன்னேன் கோபிச்சிக்காதங்க, நாங்கள் எல்லாம் பிரச்சனையில் வர்றோம் சாமி, நாங்கள் எல்லாரும் பிரச்சனையில் வர்றோம், கொஞ்சம் என்ன செய்யுங்க, எங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவருக்கு என்னன்னா ரொம்ப அந்த வார்த்தை அவருக்கு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது. அதுலேருந்து அவர் பிரசங்கத்தையே மாற்றிட்டார். ஆத்திரப்படுத்துகிற செய்தி, ஆயத்தப்படுத்துகிற செய்தி, ஆறுதல் அளிக்கிற செய்தி, இப்படின்னு பல விதத்தில் சொல்லலாம். ஆக உங்களை ஆத்திரப்படுத்தலாம் சில செய்திகள், சில செய்திகள் உங்களை ஆயத்தப்படுத்தலாம், சில செய்திகள் உங்களை ஆறுதல் படுத்தலாம். ஆகவே இது எல்லாமே தேவைதான். சில சமயத்தில் உங்களை ஆத்திரப்படுத்திடும். எப்படின்னு சொன்னால், இப்படி பேசிட்டாரே அப்படின்னு சொல்லி உங்களை என்ன செய்யும், ஆத்திரப்படுத்திடும். என்ன இப்படி சில சமயத்தில் ஓடி போயிடுவாங்க, சபையை விட்டு போயிடுவாங்க. அந்த சபை இந்த சபைன்னு வேற ஒரு சபையை போவாங்க. எந்த இடத்துக்கு மாறி மாறி போனாலும் எல்லா சபையிலையும் ஒரே ஆவியானவர் தான் இருக்கிறார். அவர் பேசுவார், நீதியை குறித்து பேசுவார், நியாய தீர்ப்பு பற்றி பேசுவார். அவர் கண்டித்து என்ன செய்வார், உணர்த்துவார். அப்போ அவர் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஒரு சபையில் ஏதோ உங்களுக்கு ஒரு விதத்தில் வெட்டுப்பட்டுன்னா, குத்தப்பட்டால், ஒருவேளை அது நியாயம் இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யணும், உடனே கோவிச்சிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது, இல்லைனா வேறு சபைக்கு உடனே போயிடக்கூடாது. இப்போ நீங்கள் உடன்படிக்கை பண்ணீங்க தண்ணியில் மூழ்கி அப்படின்னு சொல்கிற சமயத்தில் ஞானஸ்தானம் எடுத்ததான நீங்கள் ஒரு சபையில் என்ன செஞ்சுருக்கிறீங்க, ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீர்கள்.
கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். வருகைக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். அப்படி இருக்கும்போது அடங்கி இருக்க வேண்டும், அடங்கி இருக்கணும். அவ்விதமாக வசனத்தின் மூலமாக ஒருவேளை உங்களுக்கு ஒரு காயம் வரும்னா உங்க பக்கத்துல சரியாக ஆக வேண்டிய காரியங்கள் நீங்க சரிப்படுத்திக்கணும். இல்லையா, ஆண்டவரே இந்த பாஸ்டர் அவர் பேசினது எனக்கு ரொம்ப காயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்டர் ஆசீர்வதின்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? அவரை பார்த்துக்கிடுவார். எங்களையும் சும்மா விட மாட்டார். உங்களை நியாயமில்லாமல் கோபித்து கொண்டால், நியாயமில்லாமல் உங்க மேல ஏதாவது பிரச்சனை நாங்கள் பண்ணோம்னா எங்களையும் நியாயந்திருக்கான் விடவே மாட்டார். ஆனால் அதே வேளையில் அது நிமித்தமா சபை எங்களுடையதல்ல, சபை கர்த்தருடையது. இன்றைக்கு நாங்கள் இருப்போம், நாங்கள் இல்லாமலும் போவோம், ஆனால் சபை என்னண்டேக்கு இருக்கும். ஆகவே சபையை விட்டு சபையாக ஓடக்கூடாது, இல்லைன்னா வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடாது. அது பிசாசு என்ன செய்வான்னா உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். ஆகவே நாங்கள் எல்லாமே ரொம்ப பிரச்சனையில் வர்றோம். பிரச்சனையில் வர்ற சமயத்தில் நீங்களும் எங்களை எதையாவது காயப்படுத்தினா எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது அவரெல்லாம் இருதயத்தில் என்ன செய்யப்பட்டார்களாம்? குத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் நம்மை ஆறுதல் படுத்துவது மட்டுமல்ல, அவர் நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியது மிக முக்கியமான வேலை. திருச்சபையின் முக்கியமான பணி என்னவென்றால் இயேசுவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ராத்திரி என்னன்னா அந்த எக்கால சத்தம் கேட்குமா? அது யாரு கேட்கும், எப்படி கேட்கும்? நம்முடைய எக்கால சத்தத்தை ஊதும் போது ஒரு நிமிஷத்துல கண்ணிமைப்படுதலே நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? மர்வமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். படுக்கையில் 2 பேர் இருப்பார்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தா ஒரு ஆளை காணோம். பாத்ரூமில் தேடி பார்ப்பீங்க, வீடெல்லாம் தேடி பார்ப்பீங்க, ஆளை காணோம். அப்புறம் ஃபோன் பண்ணுவீங்க, பாஸ்டர் அப்படின்னு ஃபோன் பண்ணால் பாஸ்டர் எடுக்கலை. அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஃபோன் பண்ணுறீங்க, எடுக்கலை. கடைசியில் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்து ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி பார்க்குற சமயத்தில் அப்போது தெரியும் நிறைய பேரை காணோம், விசுவாசிகளை நிறைய பேரை காணோம், பாஸ்டர்ஸில் பலரை காணோம், ஆனால் சில பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் புரிந்து கொள்ள முடியும் இயேசுவின் வருகை ரகசிய வருகை. அவர் பூமியில் வந்து எடுத்துக்கொண்டு போகிறதில்ல, மத்திய வானத்தில் வரும்போது நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்னைக்கும் அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ மரித்தோர் முதல் என்ன செய்வார்கள்? முதலாக எழுந்திருப்பார்கள். இதெல்லாம் இன்னொரு நாள் நான் பேசுகிறேன். ஏன்னா இன்னைக்கெல்லாம் பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது. ஆகவே பிரச்சனையை முதல்ல தீர்த்துட்டு அப்புறம் என்ன செய்யணும்? பேசணும், இல்லையா? பிரச்சனையோடு வந்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை அது என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் வருகை சீக்கிரம் என்கிறத ஒவ்வொரு ஆராதனையும் கொஞ்ச நேரம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிரசங்கமாரும் அதை செய்யணும். நமக்கு தேவை இப்போ என்னத்தன வருகைக்கு சபை ஆயத்தப்படுத்தணும். வருகைக்கு சபை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். இயேசுவின் வருகை அப்படிங்கிறது தான் பேசணும். இன்னைக்கு அந்த வார்த்தை போய் எழுப்புதல் அப்படிங்கிற வார்த்தை நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க. தவறு கிடையாது. ஆனால் இது போயிடுச்சு, அது வந்துடுச்சு. எந்த எது இருக்கணுமோ அது இல்லை, ஆனால் இது இருந்து அது இருந்தால் தப்பு இல்லை. ஆனால் அதே வேளையில் நம்ம இயேசுவின் வருகையை சாதாரணமான பிரசங்கிமார்கள் யாரும் பேசுகிறது இல்லை, விசுவாசிக்கிறதும் இல்லை. சிலர் அதை பற்றி தவறாய் பேசுகிறார்கள். இயேசுவின் வருகை தான் சபையுடைய முக்கியமான நோக்கம். இயேசுவின் வருகைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக விரும்புகிறீங்க? எப்போதும் பரிசுத்தமாக இருக்கணும், எப்போதும் வெளிப்பாக இருக்கணும், ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும், நம்ம வேதத்தை வாசித்த பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற மக்களாக இருக்க வேண்டும். திருச்சபைக்கு நம்ம என்ன செய்யணும்? தவறாமல் வரணும். சபைக்குள்ளே இருந்தால் தான் வருகையில் போக முடியும். கர்த்தர் என்ன செய்ய போகிறான்னா சபையைத்தான் எடுத்துக்கொள்ள போகிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? சபையில் இருக்கிறவங்கள தான் கர்த்தர் எடுப்பார், சபையில் இல்லாதவங்களை கர்த்தர் எடுக்க மாட்டார்.
அப்படினால நீங்கள் சபையோடு இருக்க வேண்டும். இப்போ இந்த வசனத்தை மறுபடியும் நீங்க வாசிங்க. ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி போதும் போதும் போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர். சத்தமாண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பிரச்சனைகளுடைய வகைகள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிற சமயத்தில் 15ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 15:1 நாம் படிக்கும்போது ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப எப்போ அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய யுத்தம் வந்தது. சொல்ல போனா அதுதான் முதல் உலக மகா யுத்தம்னு அதுதான் நினைக்கிறேன் நான். முதல் உலக மகா யுத்தம். அது 2 அணியாக என்ன செய்கிறார்கள், சிநேயார் அந்த சமவெளியில அந்த தேசத்துல உள்ள அந்த ராஜா அவருடைய கூட்டணி, சோதோம் கோமோரா அந்த ராஜாவுடைய கூட்டணி, ஒரு 5 பேர், ஒரு 4 பேர், 5 ராஜ்யங்கள், இன்னொரு 4 ராஜ்யங்கள். இந்த 2 என்ன செய்தது, யுத்தத்திலே மோதிக்கொண்டார்கள். ரொம்ப நாட்கள் பிரச்சனை இருந்திருக்கும். அப்புறம் பெரிய ஒரு யுத்தமாக அது என்ன செய்தது, வெடித்தது. ஒரு பெரிய யுத்தமாக அது வெடித்தது. சோதோம் கோமோராவில் இருந்ததான லோத்து, அந்த லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் என்ன செய்தார் என்றால் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அப்படி பிடித்து கொண்டு போன செய்தியை ஆபிரகாமுக்கு ஒருவன் தப்பி வந்தவன் ஆபிரகாமுக்கு அதை சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு அதை சொன்னபோது ஆபிரகாம் என்ன செய்தான் என்று சொன்னால், அவனுடைய வீட்டில் உள்ளதான எத்தனை பேர் இருந்தாங்க, 318 பேர். 318 பேரை ஆயுதம் தரிப்பித்து அவர்களை என்ன செய்தான் என்றால் அழைத்து கொண்டு போய் அந்த எதிரியோடு கூட அவன் யுத்தம் செய்து 4 ராஜாக்கள், சோதோம் கோமோரா பட்டணத்தை சார்ந்த அந்த ராஜா, அவரோடு சேர்ந்த அந்த கூட்டணி, அது அத்தனை பேரும் ஜெயிக்க முடியவில்லை. எவ்வளோ பெரிய சேனை, அதால் சாதிக்க முடியாததை நாம் சாதிக்க முடியும். கர்த்தர் அவனை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அந்த சோதோம் கோமோராவிலிருந்து பிடித்து கொண்ட ஜனங்களையும் இந்த லோத்துவையும் குடும்பத்தையும் கூட அவன் மீட்டு கொண்டு வந்த பிற்பாடு என்னவென்றால், அடுத்த அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன், சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறத பார்க்குறோம். ஒரு பிரச்சனை வர்ற சமயத்தில் ஒரு பயம் வரும். ஒரு பயம் என்ன செய்கிறது, வருகிறது. அதாவது இனி அந்த யுத்தத்தில் திரும்ப அவர்கள் வரமாட்டார்கள்னு நிச்சயம் கிடையாது. திரும்பவும் என்ன செய்ய முடியும், இவங்களை தாக்கக்கூடும், திரும்ப இவனுக்கு எதிராக வரக்கூடும். ஆனபடினால அவன் பயத்தோடு இருக்கிறான். மட்டும் இல்லை, இனி வருங்காலங்களிலேயும் நான் வருகிற எல்லா பிரச்சனைகளிலேயும் அவன் கூட இருப்பேன் என்று கர்த்தர் அவனோட வாக்கு பண்ணுறதை பார்க்குறோம். கர்த்தர் மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. ஆகவே இந்த பிரச்சனை எதனால் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதை மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் வந்த பிரச்சனை. யாருக்காக உதவி செய்ய போனான்? லோத்துவுக்காக உதவி செய்ய போனான். லோத்துவை காப்பாற்றுவதற்காக போனதுனால இவனுக்கு பிரச்சனை, இவனுக்கு இப்போ பயம். திரும்ப அவங்களோடு கூட இவனுக்கு இப்போ என்னன்னா ஒரு விரோதம். அவங்க இப்போ நிச்சயமாக ஒரு பகை இருக்கும் இல்லையா?
அதாவது பணைய கைதிகளாக இருந்தவர்களையும் இவன் போய் என்ன செய்தான், பிடித்து கொண்டு வந்து விட்டான். சொல்லப்போனால் இப்போ இருக்கிறதான நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற காசா பிரச்சனை, அவன் பிடித்து கொண்டு போய் 100க்கு மேல் ஆட்களை வைத்திருக்கிறான். இன்னும் போய் என்ன செய்ய முடியவில்லை, விடுவிக்க முடியவில்லை. இவன் ஒரு அடி அடித்தா திருப்பி ஒரு அடி இவன் அடிக்கிறான், ஒரு அடி இவன் அடித்தா திருப்பி ஒரு அடி திரும்ப இங்கே வருகிறது. உடனே பழிக்கு பழி. அவன் சும்மா இருப்பானா? இருக்க முடியாது, அவன் இருக்க மாட்டான். ஆகவே இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவன் அமைதியாக தான் இருந்தான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இருந்தான். நான் உண்டு என் பாடு உண்டுன்னு உட்கார்ந்துருந்த இவன் இப்போ யாருக்காக பிரச்சனை? லோத்துவுக்காக பிரச்சனை. லோத்து பிரச்சனைக்காக வேண்டி இவன் தலை போட வேண்டியதாக வந்தது. அப்படின்னு பார்க்குறதான சமயத்தில் நம்ம சில சமயத்தில் பிரச்சனையான ஆட்களாக மாறிடுறோம் இல்லையா? இப்போ இவன் ஒழுங்காக ஆபிரகாமோடு கூட இருந்திருந்தான்னா நிச்சயம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. யாருக்கு பிரச்சனை இல்லை? அவனுக்கும் பிரச்சனை இல்லை, இவனுக்கும் பிரச்சனை இல்லை. ஒழுங்காக நீங்கள் என்னன்னா குடும்பத்தில் சொல்லு பேச்சு கேட்டு இருந்தீங்கன்னா பிள்ளைகளால் பிரச்சனை பெற்றோருக்கு பிரச்சனைகள் குறைவு, பெற்றோருக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சரியாக இல்லைன்னா பிரச்சனை யாருக்கு? பெற்றோருக்கு தான் பிரச்சனை. மனைவி சரியாக இல்லைன்னா புருஷனுக்கு பிரச்சனை, புருஷன் சரியாக இல்லைன்னா மனைவிக்கு பிரச்சனை. விசுவாசிகள் சரியாக இல்லைன்னா பாஸ்டருக்கு பிரச்சனை, பாஸ்டர் சரியாக இல்லைன்னா விசுவாசிகளுக்கு பிரச்சனை. நான் யாருக்கும் ஒரு பிரச்சனையாக நாளைக்கு மாறிவிடக்கூடாது, என்னால் ஒரு பிரச்சனை வரக்கூடாது, மற்றவங்களுக்கு நான் ஒரு சிரமத்தை கொடுக்கறது மாதிரி வரக்கூடாதுன்னு கை வைத்து ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே என்னால் ஒரு பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாது. விஷயத்துக்கு கத்திர மொழிபடுத்தும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் சமாதானமாக நான் இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்கணும்? சோதோம் கோமாராவில் அல்ல. இவன் எங்கே இருந்திருக்கணும்? இவன் கானான்ல இந்த ஆபிரகாமோட எபிரோனில் இருந்திருக்க வேண்டும். எபிரோனில் தான் யார் இருந்தது? ஆபிரகாம் இருந்தான். எபிரோன் என்று சொன்னால் தேவனோடு இருக்கிற ஐக்கியம். இப்போ தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் வராது. வந்தாலும் அந்த பிரச்சனையை சரிப்படுத்துவதற்கு கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். கர்த்தர் அவளை பலப்படுத்துவார், கர்த்தர் அவளுக்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தர் மகிமைப்படுத்தலோயா. எபிரோன் என்றால் தேவனோடு அந்த ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் நம்ம இருக்கணும். அப்போ சகாயம் நமக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும்னாலும் கர்த்தரோடு கூட ஐக்கியம், தேவனோடு உள்ள தொடர்பில் இருந்தோன்னா. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்பதாகவே இந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னு எனக்கு கொடுத்துட்டார். ஆனால் அதுக்காக கொடுத்தான்னு தெரியும், வாக்குத்தத்த வசனமாக கொடுத்தார். ஆனால் ஒரு சில தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்தது. இந்த வசனத்தை உடனே ஞாபகம் வந்தது, கர்த்தர் சகாயம் பண்ணுவார், கர்த்தர் சகாயம் பண்ணுவார், கர்த்தர் சகாயம் பண்ணுவார். அதை 10 முறை சொன்ன உடனே சகாயம் வந்தது, பிரச்சனை ஓடி போயிடுச்சு. கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா. சிலது என்னென்னா மலை போல சில பிரச்சனைகள் வரும், மலை போல பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆண்டவர் அதுக்கு முன்பதாகவே வார்த்தை கொடுப்பார். இல்லை என்றால் நாம் வாசிக்கிற சமயத்தில் அன்றைக்கு வேத தியானத்தில் நமக்கு கிடைக்கிறதான வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஏற்கனவே கொடுத்து வைத்திருப்பார். அதை பிடித்து கொண்டு நாம் அதை சொல்லுகிற சமயத்தில் பிரச்சனைகள் எல்லாம் நம்ம விட்டு ஓடி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எபிரோனில் நம்ம இருக்கணும், ஆண்டவரோடு கூட இருக்கணும், கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும். இன்னும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சகாயம் பண்ண காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் என்றால், தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்துக்கு காரணம் என்ன? எபிரோனில் இருக்கணும்னா, இல்லைன்னா வாக்குத்தத்தமான அந்த தேசத்தில் இருக்க வேண்டும் என்றால், தேவனோடு உள்ள உடன்படிக்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்க வேண்டிய சில குவாலிட்டிஸு ஆபிரகாமுக்கு இருந்த அதே சில தன்மைகள் நமக்கு இருக்க வேண்டும். முதலாவதாக நீங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது லோத்து யாரை விட்டு பிரிந்து போனான்?
இந்த ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனவன் என்று சொல்லி அங்கே பார்க்கிறீர்கள். வசனத்தில் வாசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, சில நிமிடங்கள் தான் இருக்கிறது. அதில் நான் சொல்லி நான் முடிக்க வேண்டும். அதனால் 13, 11 படிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த காரியங்கள்லாம் பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும் இல்லையா? லோத்து பிரிந்து போனவன். அதுக்கு 13 அதிகாரத்தில் படிக்கிறோம், அவன் வாக்குவாதம் பண்ணினான். வாக்குவாதம் அவன் பண்ணானா, அவன் இல்லைன்னா பண்ணலைன்னா அவன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். அவங்க மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பருக்கு என்ன வந்தது? வாக்கு. அது ஒரு பிரச்சனை தானே. அங்கே ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போனவனுக்கு எங்கே பிரச்சனை பண்ணிட்டு போனான்? ஆபிரகாமுக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போனவனுக்கு இப்போ வேற பிரச்சனை வந்தது. அவனையும் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளையும் என்ன செய்தார்கள்? பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஆகவே தேவையில்லாமல் இருக்கிற இடத்துல பிரச்சனை பண்ணிங்கன்னா பிசாசு உங்களை பிடிச்சிட்டு போயிடுவான். அவன் உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவான், அவன் உங்களை கொண்டு போயிடுவான். அப்புறம் உங்களை விடுவிக்கிறதுக்கு நாங்கள் தான் வரணும். அப்புறம் வந்து உபவாசம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஐசியூலேருந்து விடுதலை ஆக்கணுமே, ஆண்டவரே அவன் இருக்கிற அந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை ஆக்க வேணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். எங்கே யுத்தம்? ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கும். இல்லைன்னா கணவனுக்காக மனைவி யுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கும், மனைவிக்காக கணவன் யுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை பிள்ளைகளுக்காக பேரண்ட்ஸ் உட்கார்ந்து என்ன செய்யணும்? முழங்காலதுன்னு யுத்தம் பண்ண, ஆண்டவரே மீட்டு கொண்டு வாருமையா, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு போராடுகிற சமயத்தில் நிச்சயமாகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எடுக்கிற முயற்சியின்படி சாத்தான் கையிலிருந்து அப்படிப்பட்டதான ஜனங்களை விடுதலையாக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பிரச்சனை பண்ணிவிட்டு பிரிந்து போனவன், சொல்ல போனால் சண்டை போட்டுட்டு போனவன். நம்ம சண்டை போட்டு போனவங்களை திரும்பி பார்ப்போமா? அவன் பிள்ளைகளை கல்லில் மோதி அடிப்பானாக, உதைப்பானாக, வெட்டுவானாக, குத்துவானாக என்று அங்கே ஒரு சங்கீதத்தில் படிப்போம். அந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படி ஜெபம் பண்ணவே கூடாது. எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது? அவன் நாசமாக போட்டோம், நமக்குள்ளால அப்படிப்பட்ட எண்ணமே வரக்கூடாது. ஆனால் அதே வேளையில் ஒருத்தர் சொன்னார், ஒரு கதை சொன்னது எனக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் வருது, முழுசுமாக வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னா, ஒரு கடையில் டீ கடை போட்டு கொடுப்பானா. டீ போட்டு கொடுக்குற சமயத்தில் வழக்கமாக காலையில் வந்த உடனே ஒரு சாமியார் வருவாராம். அவருக்கு வந்து முதல்ல என்ன போட்டு கொடுப்பாளாம்? டீ போட்டு கொடுப்பாராம். வழக்கமாக அப்படி நடக்குமா? அப்போ ஒரு நாள் வந்து அந்த ஊரில் உள்ள ஒரு ரவுடி வந்து என்ன செஞ்சான்னா, எனக்கு முதல்ல போட்டு கொடு அப்படின்னு கேட்டானா. இல்லையா, வழக்கமாக அவருக்கு தான் நான் போட்டு கொடுப்பேன், சாமிக்கு போட்டு கொடுத்துக்கிட்டு தான் அப்புறம் நான் என்ன செய்ய முடியும், உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல. இல்லை எனக்கு அவசரமாக போடணும், முதல்ல போட்டு கொடு அப்படின்னு சொல்லி. இல்லைப்பா நான் அவருக்கு தான் கொடுப்பேன் இவர் சொல்ல. கடைசி சாமியார் சொன்னான்னா கொடுப்பா அப்படின்ட்டு கை காட்டி விட்டான். அவனை கொடுத்தான். அவன் குடிச்சிட்டு கொஞ்ச தூரம் போனோன்னா பஸ்ஸில் அடிபட்டு செத்து போயிட்டான். உடனே இந்த டீ கடைக்காரங்க, ஏன் சாமி நீங்கள் சாபம் போட்டீங்க அப்படின்னு. அப்போ சாமியார் சொன்னாராம், அவன் தான் சீக்கிரம் போனோன்னு சொன்னான்ல, அதனால அவன் போயிட்டான் அப்படின்ட்டு. புரிஞ்சுதான் அவங்களுக்கு? அதனால் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கருணாசியை தாண்டு மகிமைப்படுத்துவோம். சாபம் போடக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது? வந்தால் சாபம் போடலைன்னு சொன்னார். அவனா பண்ணதுக்கு அவனுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி. ஆனால் சில சமயத்தில் நமக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு வேதனை வரும், வியாகுலம் வரும். அந்த வேதனை வியாகுலம் வராமல் இருப்பதாக. அல்லேலூயா. சில சமயத்தில் அது நிமித்தமாக என்னன்னா, அவங்க மனம் திரும்புவதற்கு ஏதுவாக கர்த்தர் சில காரியங்களை செய்யலாம். மனம் திரும்புவதற்கு ஏதுவாக சில காரியங்களை கர்த்தர் செய்யலாம். உணர்த்தி கர்த்தர் அவங்களை என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி காரியங்களை செய்யணுமே தவிர அழிந்து போகக்கூடாது, அவங்க இல்லாமல் போய்விடக்கூடாது. இந்த லோத்து அவன் பிரிந்து போனான், சண்டை போட்டு விட்டு போனான். ஆபிரகாமுக்கு அவனுக்கு துளி கூட அவன் மனசுக்குள்ள என்ன இல்லை, மனசில் கஷ்டம் உண்டு, ஒரு கஷ்டம் உண்டு.
அதாவது ஒரு உறவு நம்மை விட்டு பிரிந்து போகும்போது, அதாவது ஒருத்தர் டிவோர்ஸ் ஆகி போகிறாங்க அப்படின்னா அந்த மனைவி கஷ்டம் இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். பிள்ளைங்க சட்டம் போட்டுட்டு பிரிந்து போய் இருக்கிறாங்கன்னா கஷ்டம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இது சொந்த யாருன்னு அண்ணன் மகன் பிரிந்து போகிறான், சண்டை போட்டு போயிட்டான். இவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அருமையார்களே. ஆனாலும் அவனுக்கு கஷ்டம் வந்தபோது he took risk. என்ன செய்தான்? அவன் அதுக்காக சிரத்தை எடுத்துக்கொண்டான். இவன் அதுக்காக என்னன்னா கஷ்டத்தை அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு போய் என்ன செய்தான் என்று சொன்னால் அவனுக்காக யுத்தம் செய்தான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயத்தில் தூய்மை இருக்கும்னா, நம்ம இருதயத்தில் தூய்மை இருக்கணும். மனசில் கஷ்டங்கள் அநேகர் கொடுக்கலாம், தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டு பண்ணி நமக்கு பிரச்சனை கொடுக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க யாரோ ஒருத்தர் நமக்கு தொல்லை கொடுக்கலாம். உங்கள் பிரச்சனை போகணும்னா உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் ஹார்ட் எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும். யாருமா மேலே எரிச்சல் இருக்கு, பொல்லாதலை குத்தி என்ன செய்யாதே, எரிச்சல் அடியா, நியாயக்கேடு செய்கிற மேல் பொறாமை கொள்ளாதே. சில பிரச்சனை வர சமயத்தில் அவங்க தாங்க முடியாததுனால பாருங்கள், ஒன்றும் வேண்டாம், சில ஆட்கள் அவங்களையே தற்கொலை பண்ணி செத்துடுறாங்க. சிலருக்கு என்னன்னா, அவங்களுக்கே ஒரு சகோதரர் நம்ம சபையில் இருந்தவர் தான் வந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு 2 வீலர்காரன் மோதிட்டான். மோதினவுடனே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் அந்த ஆள் இவனை அடிச்சிட்டான். இவருக்கு ரொம்ப கஷ்டம். நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, ரொம்ப கெட்ட வார்த்தை பேசி அடிச்சிட்டான். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இவர் கை காலம் இல்லை, என்ன செஞ்சு கீழே விழுந்துச்சு. என்ன காரணம் என்னன்னு, அதை தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு இல்லை, அவருக்கு அந்த பலன் இல்லை. அதை நினச்சி அதுக்குள்ளால் அவருக்கு என்னென்ன ஒரு ப்ரெஷர் ஏறிச்சு. அதனால் அந்த மூளையை பாதிச்சிச்சு. 318 பேர் அவன் வீட்டில் இருந்தாங்கன்னா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் நமக்கு மனசுக்கு தேவை, அப்படிப்பட்ட ஒரு தைரியம் நமக்கு தேவை. இந்த 318 பேர் அவனுக்கு இருந்தாங்க, நமக்கு உள்ளே இருக்கிறது இந்த 318 பேருடைய பலத்தை விட அதிக பலன் கொடுக்கக்கூடியதான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே இருக்கிற சமயத்தில் நமக்கு நிச்சயமாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை தாங்கி கொள்ளுவோம். நம்ம அந்த பலனாக இருப்போம். செத்து போனோம், ஓடி போனோம், அவ்வளவுதான், இனி அப்படியே நம்ம படுத்துறணும், இனி செயல்படக்கூடாது, முடங்கி போக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வராது. எதிர்த்து நிற்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எழும்பி நிற்க வேண்டும், போராட வேண்டும். போராட்ட குணம்ங்கிறது நமக்கு தேவை. விசுவாசிகள் சரி அவ்வளவுதான் அப்படின்னு இல்லை, பிசாசுக்கு எதிராக போராடணும். சாத்தானுக்கு எதிராக என்ன செய்யணும்? மனுஷனுக்கு விரோதமாக இல்லை, அங்கே அவன் ராஜாக்களுக்கு விரோதமாக போராடினான் என்று சொன்னால், யுத்தம் செய்தான் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அடிப்படையில் நம்ம போய் பக்கத்து வீட்டில் சண்டைக்கு போகக்கூடாது, நம்ம போய் சண்டைக்கு போகக்கூடாது. அதே வேளை நமக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறது யாருன்னு சொன்னால் அவன் இல்லை, பிசாசு. பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு சொன்னால் மனைவி அல்ல, பிசாசு. பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா கணவன் அல்ல, பிசாசு. பிள்ளைகள் அல்ல, பிசாசு, சாத்தான். சாத்தான் என்ன செய்கிறான்? அதை கொண்டு வருகிறான். ஆகவே நம்ம முழங்கால நின்று யுத்தம் செய்யணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களோ? ஆகவே நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? என் உள்ளம் தூய்மையாக வைக்கணும் கர்த்தாவே. என் உள்ளம் தூய்மையாக இருந்ததுன்னு சொன்னால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். பரிசுத்த ஆவியார் நம்மை பலப்படுத்துவார். ஆண்டவர் நமக்காக சாத்தானை என்ன செய்வார்? முறியடித்து எதெல்லாம் மீட்டுக்கொள்ளணும் எல்லாத்தையும் மீட்டுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். சமயம் வேகமாக போயிட்டுருக்கு. 2வது ஒரு வசனம், அடுத்த பகுதியில் என்ன பார்க்குறோன்னா, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 20 மற்றும் 22 வசனங்களை படிக்கும் பொழுது அங்கே என்ன பார்க்குறோம்? இந்த ஆபிரகாமுக்கு பொருள் ஆசை இல்லை,
ஆபிரகாமுக்கு பொருளாசை இல்லை. அங்கே போகும்போது நிறைய கொள்ளை பொருள் கிடைத்தது. அந்த கொள்ளை பொருளை அவன் கொண்டு வந்து அவன் யுத்தத்தை முடித்து வரும் பொழுதே மெல்கிசேதேக்கு என்கிறதான ஆசாரியன் என்ன செய்தான், அவனை சந்திக்கும்படியாய் வருகிறான். அவனை வந்து சந்தித்து அவனுக்கு பாஸ்டர் என்ன செய்கிற வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கிங்க. பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டார். நிறைய வீட்டில் கொள்ளை பொருள்லாம் கொண்டு வந்துட்டான். பாஸ்டர் வந்துட்டார்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வந்துட்டான் ஐயா, 1ஆம் தேதி வந்துட்டான், நிலமெல்லாம் விற்று வீட்டில் பணம் வந்த உடனே வந்துட்டேன், இவங்க யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க போல இருக்கு சொல்லுவீங்களா இல்லையா? ஆனால் அவன் என்ன செய்தான், வந்தவனை வரவேற்று அவன் என்ன கொடுத்தான் தெரியுமா? அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தான். அப்பமும் திராட்சரசம் கொடுத்தான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாராட்டுகிறவர். இயேசு நீங்கள் ஒரு யுத்தத்தை ஜெயம் பெற்று வரும்போது மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயரில். இயேசுவானவர் வந்து என்ன செய்வார்னா உங்களை பாராட்டுவார். He will appreciate you. பிரச்சனையில் தோற்று போகக்கூடாது. பிரச்சனையில் ஜெயிச்சோன்னா இயேசு சொல்லுவார், குட், நல்லதுன்னு சொல்லுவார். அவர் அந்த அப்பமும் திராட்சரசத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா. அப்பம் அப்படின்னா தேவனுடைய வசனத்தை குறிக்கும். ரசம் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியை குறிக்கும். இப்படின்னு எல்லாம் சொல்லலாம். அதாவது அப்பம் தேவனுடைய வசனத்தினால் உங்களை என்ன செய்கிறார்? அவர் உங்களை போஷிக்கிறார். ஆண்டவர் உங்களை இன்னும் பலப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தையினால் உங்களை இன்னும் பலப்படுத்துகிறார். ஒரு காரியத்தை நீங்கள் ஜெயம் பெற்று வரும்போது இன்னும் கர்த்தர் அதிகமான பலனை உங்களுக்கு தருகிறார். ஆமென். வசனத்தில் வெளிப்பாட்டை கர்த்தர் அதிகமாக தர்றார். தேவனுடைய வசனத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கிறது. தோற்று போனவனுக்கு அல்ல, ஆண்டவர் ஜெயம் பெற்றவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவனை வசனத்தின் மூலமாக வசனத்தினுடைய வெளிப்பாட்டை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்கறதெல்லாம் அவருடைய வார்த்தை. மனுஷன் இந்த உலக பிரகார அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If you want the revelation from God, we must overcome the problems. பிரச்சனைகளை மேற்கொண்ட பிற்பாடு நீங்கள் பைபிளை படித்து பாருங்க, கர்த்தர் புதிய புதிய தாட்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பார். புதிய புதிய காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். பிரச்சனையில் ஜெயம் பெற்றவங்களா இங்கே வந்து உட்கார்ந்து பாருங்க. பாவத்தை ஜெயிச்சவங்களா அந்த சபையில் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா நாங்கள் பேசுகிற சமயத்தில் பிரசங்கம் தானாகவே வரும். அல்லேலூயா. புதிய வெளிப்பாட்டை கற்றுக் கொடுப்பார். புதிய ரெவலேஷனை கற்றுக் கொடுப்பார். எத்தனை பேருக்கு ரெவலேஷன் வேணும்? இயேசு உங்களுக்கு வசனத்தை எடுத்து என்ன செய்வார்? அவர் கொடுப்பார். ஆமென். திராட்சரசம் அப்படின்னா என்னது? உற்சாகத்தை கொடுக்கிறது. ஆமென். உற்சாகமுள்ள ஆவியை கற்றுக் கொடுப்பார். கர்த்தர் மகிமைப்படுத்த. அல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலையை தம் உற்சாகப்படுத்துகிறவர். உங்களை கர்த்தர் என்ன செய்வார் என்றால் உற்சாகப்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அனுபவம் வேணும்னு சொல்லி விரும்புறீங்க? இன்னும் அப்போ ரசத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொன்னா, இவன் என்ன செய்தான்? அப்பத்தையும் ரசத்தையும் அங்கே அவன் வாங்கி அதை அவன் புசித்தான், அவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லும்போது, யுத்தத்தில் ஜெயம் பெற்று வரும்போது நம்ம முதல்ல செய்ய வேண்டிய, அவர் வீட்டுக்கு வந்தார், அப்பவும் ரசம் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு எப்படின்னு தெரியுமா? நம்ம முதல்ல சபைக்கு போனோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய சபையில் போய் அங்கே நாம் அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சபையில் போய் நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும். எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புறீங்க? கர்த்தருடைய பந்தியில எதுக்கு இன்னைக்கு பங்கு பெறுறீங்க தெரியுமா? கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுத்தார். ஆண்டவர் என்னோட பாவத்தில் ஜெயம் கொடுத்தார். இந்த கர்த்தருடைய பந்தி என்பது என்னன்னா, நம்ம அவருடைய உடன்படிக்கை நினைவுறுகிற அனுபவம். அந்த அனுபவத்தை அவன் என்ன செய்தான் சொன்னால் அவன் அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட அவன் நம்ம செய்கிற அந்த உடன்படிக்கை, அதுதான் அப்பமும் ரசமும்.
ஆகவே இந்த அனுபவங்களை நம்ம சபையில வந்தால் தான் பெற முடியும். ஆகவே ஒரு பிரச்சனை என்று சொல்லி வீட்டில் உட்கார்ந்துருக்க கூடாது. பிரச்சனை ஜெயித்த பிற்பாடு என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனுடைய சபையில வந்து ஆண்டவர் ஆராதிக்கிற அப்பமும் ரசமும், அதாவது இந்த கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கு பெற வேண்டும். கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்துல நாம் என்ன செய்ய? கர்த்தருடைய ஐக்கியத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. You must renew the fellowship with Christ. கிறிஸ்துவினுடைய அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. ஒருவேளை நம்ம தவறு செஞ்சிருப்போம், அந்த நம்ம யுத்தத்துக்கு அவன் போனதுல அவன் மேலே ஏதாவது தவறுகள் வந்திருக்குன்னா அதை ஆண்டவரோடு சரிப்படுத்தணும். கரங்களை அசைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவன் என்ன கொடுத்தான் பாருங்க, தசம பாகம் கொடுத்தான். அந்த கொள்ளை பொருள் எல்லாவற்றிலும் என்ன செய்தான்? தசம பாகம் கொடுத்தான். அதே போல தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம விடுவித்தார், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்தார், பாவத்தில் ஜெயத்தை கொடுத்தார், பிரச்சனைகள்ல விடுதலை ஜெயத்தை கொடுத்திருக்கிறாரு. வரவேண்டிய எவ்வளோ விதமான காரியங்கள்ல இந்த தீய காரியங்கள் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார் என்றால், ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்க வேண்டும். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க பார்த்து தசம பாகம் கொடுக்கணும். கொடுத்தீங்களான்னு கேளுங்க. சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. தசம பாகம் கொடுக்கணும். தசம பாகம் என்ன? 10ல் 1 அவன் கொடுத்தான். 10ல் 1 கிடைச்சது எல்லாத்துலேயும் 10ல் 1. இதில் ஒரு விசேஷம், அவன் கடைசியில் ஒன்றுமே எடுத்துக்கொள்ளவில்லை. ராஜா வந்து கேட்குற சமயத்தில் மீதி எல்லாம் திருப்பி கொடுத்து விட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஆனால் ஆண்டவருக்கு அதில் 10ல் 1 கொடுத்தான். ஆனால் இவன் ஒன்றையுமே வைத்து கொள்ளவில்லை. அவன் கேட்குறான், நீ ஜனத்தை மட்டும் கொடுப்பா, என்ன நீர் பணத்தை இப்போ பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள், ஜனத்தை நீ கொடுன்னு கேட்ட பொழுது கையை உயர்த்தினான். கர்த்தருக்கும்பதாக நான் சுத்த கையா இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு சரட்டையாகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னான். கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கை யாருக்கு சுத்தமா இருக்கோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சகாயம் பண்ணுகிறவராயிருப்பார். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும், ஆனாலும் நம்ம கை சுத்தமா இருக்கோம்னு சொன்னா கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவார். எத்தனை கையை சுத்தமா வச்சுக்க விரும்புறீங்க? கர்த்தருக்கு கொடுக்கணும். அதே போல மனுஷருக்கு கொடுக்க வேண்டியது உனக்குள்ளது எனக்கு வேண்டாப்பா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்படி சொல்லும்போது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, சகோதரமாட்ட சொல்றாரு. நீங்கள் மாமனாராக இருக்கலாம், இல்லைன்னா மகனாக இருக்கலாம். நீங்கள் மருமகள் வீட்டில் என்னென்ன வாங்கினீங்களோ அந்த கட்டில் பீரோ எல்லாத்தையும் வீட்டில் போயிட்டு முதல்ல ஒரு லாரி பிடிச்சி அனுப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். சொல்கிற புரியுதா? ஏன் உங்களுக்கு பிரச்சனை வீட்டில் ஏன் பிரச்சனைன்னு புரியுதா? கை சுத்தம் இல்லை, மனசு சுத்தம் இல்லை. வாங்கணும் 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 வாங்கணும், கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. கொள்ளை பொருளினால வீட்டை நிரப்பாதே, சம்பாதித்து வீட்டை நிரப்பு. கையின் பிரயாசத்தினால என்ன செய்யணும்? நீ ஐஸ்வர்யவனாக வேண்டுமே தவிர எங்கேயோ யார்கிட்டையோ இருந்து நீங்கள் கொள்ளையடிப்பது அல்லவே அல்ல. 5 காரியம் சொல்லணும். நான் 3 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அதாவது ஆதியாகமத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் 15 சமாதானத்தோடே பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், மரண பரியந்த உன்னோடு கூட இருந்து உனக்கு சகாயம் பண்ணுவேன். கரங்களை சேர்த்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? நமக்கு எப்போ அதிகமாக சகாயம் தேவை? எப்போ அதிகமாக சகாயம் தேவை? நடக்க முடியாமல் இருக்கும்போது. முதிர் வயதில் நமக்கு சகாயம் தேவை. கர்த்தர் சொல்றாரு, முதிர் வயதிலும் உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த முதிர் வயதிலும் கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், எபிரேயர் 11 அதிகாரம் 9, 10 வசனங்களிலே நாம் படிக்கும் பொழுது, அவன் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்கள் என்ன செய்தான்? குடியிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக வயதாகிற சமயத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸ்தோத்திரம். சகாயம் ஆண்டவர் டைரக்டாக எல்லாம் பண்ண மாட்டார். சகாயத்தை பண்ணணும்னா நீங்கள் சில ஆட்களை டிபெண்ட் பண்ண வேண்டிய டிபெண்ட் பண்ணணும், சார்ந்து கொள்ள வேண்டிய சார்ந்து கொள்ள வேண்டும்.
அதே போல் சில ஆட்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், உறவோடு கூட இருக்க வேணும். எல்லார்ட்டையும் சண்டை போட்டு எல்லாரையும் நம்ம தூக்கி எரிஞ்சிட்டோம்னா மருமகளும் பார்க்க மாட்டான். யாரும் பார்க்க மாட்டாங்க. மாமியாருக்கு சொல்கிறேன், உன் இன்றைக்கு நீ சண்டை போட்டு மருமகிட்ட பிரச்சனை பண்ணனா உன் வயதான காலத்தில் உன்னை மருமகள் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். ஈசாக்கோடும் யாக்கோபோடும்னா அவங்களுடைய மனைவிமாரோடும் எல்லாரோடும், அதாவது இந்த குடும்பத்தில் என்ன செய்ய வயதான காலத்தில் அவன் என்ன செய்தான், அவன் ஒற்றுமையாக இருந்தான். எப்படி இருந்தான்? ஒற்றுமையாக இருந்தான். அது ஒற்றுமையாக நீ இருந்தீங்கன்னா மனுஷருடைய சகாயம் உங்களுக்கு கிடைக்கும், கர்த்தருடைய சகாயம் உங்களுக்கு கிடைக்கும். கரங்களா சேர்த்து கர்த்தரை மையப்படுத்துவோம். கூடுமானால் அப்படின்னு. ஆனால் நம்முடைய குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்களோட, உங்கள் மனைவியோட, உங்கள் கணவனோட நீங்கள் எப்படி இருக்க வேணும்? நீங்கள் அன்பாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்க வேணும். குடும்பம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து கட்டணும். குடும்பத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேணும். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யணும். குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். குடும்பத்துக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்க வேணும். குடும்பத்தை நீங்கள் வழி நடத்த வேண்டும். அப்படி குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் குடும்பத்திலே செய்ய உள்ள ஆட்களை கொண்டு அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு முதிர் வயதிலும் அவர் சகாயம் பண்ணுகிற தேவனாக இருப்பார். கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்துவோம். இது ஒரு குடும்பம், சபை. இந்த சபையில் நீங்கள் கடைசி வரை இருக்கணும். நீங்கள் குடும்பத்துக்கு எப்படி சகாயராக இருக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த சபைக்கு நீங்கள் சகாயராக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த சபையும் உங்களுக்கு கடைசியில் சகாயமாக இருக்கும். சாவு வந்தால் கூட பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து நல்லா அடக்கம் பண்ணிடுவாங்க. ஹல்லேலூயா. எத்தனை அப்படிப்பட்டதான கடைசி நாட்களை விரும்புகிறீங்க? எல்லாரும் எழுப்பிந்திருப்போமா? எல்லாரும் எழுப்பிந்திருப்போம். கைகளை வைத்து ஆண்டு கேளுங்க. ஆண்டவரே, என் உள்ளத்தை நான் சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். என் உள்ளத்தை நான் சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, என் கையை நான் சுத்தமாக வைத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. கை சுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. என் குடும்பத்துக்கு ஆண்டவரே நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். நான் சபைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்யணும். நான் ஒரு பொறுப்புள்ளவனாக நம்ம இருக்க வேண்டும் ஆண்டவரே. நான் அன்புள்ளவனாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஓ, நான் பண்புள்ளவனாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. சுத்தமானவரே, கருணையின் ஆழ்கடலே, கிருபையின் உறைவிடமே, ஆறுதல் அளிப்பவரே, பரிசுத்தமானவரே, கருணையின் ஆழ்கடலே, கிருபையின் உறைவிடமே, ஆறுதல் அளிப்பவரே, நீர் போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு, நீர் போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. என் வாழ்க்கை பயணத்திலே மாதங்கள் சுமக்கும் போது சோராது ஓடிடுவே, தம் கிருபை போதும் எனக்கு. என் வாழ்க்கை பயணத்திலே பாரங்கள் சுமக்கும் போது சோராது ஓடிடுவே, தம் கிருபை போதும் எனக்கு.
நீர் போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு, நாதா நீர் போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. பரிசுத்தம் பூரணமாகிற விசுவாசம் காத்து கொள்ள, ஓட்டத்தை முடித்திடவே தம் கிருபை போதும் எனக்கு. பரிசுத்தம் பூரணமாகிற விசுவாசம் காத்து கொள்ள, ஓட்டத்தை முடித்திடவே தம் கிருபை போதும் எனக்கு. நாதா நீர் போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு, நாதா நீர் போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. இந்த நல் பயணத்திலே உம் கிருபை போதும் எனக்கு. அப்படியா இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே எங்களை நீர் உற்சாகப்படுத்தினதற்காக நன்றி. எங்களை உடைந்து போன எங்களை மீண்டும் உருவாக்கி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த கால வேளையில வந்த ஒவ்வொருவருக்குள்ளும் சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தால் அவர்கள் சுகத்தோடு கடந்து செல்வார்கள். ஹல்லேலூயா. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அவருடைய பயணங்கள், பணிகள், பிள்ளைகளுடைய படிப்புகள், பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. விசேஷமாய் ஆன்லைன் மூலமாக வெளி தேசங்களிலே, வெளி மாநிலங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, வீடுகளிலிருந்து கேட்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஆண்டவருடைய உதவி பல வழிகளில் கிடைக்க போறதற்காக, நீர் எல்லாருக்கும் சகாயத்தை கர்த்தர் செய்ய போறதற்காக நன்றி. பயங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட என்னென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.